ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். அதாவது இங்கு சூரியன் சந்திரன் மற்ற பிரம்மத்தை பற்றி சொல்லவிருக்கிறேன். எந்த ஒன்று எந்த சூரியனையும் சந்திரனையும் பிறவற்றையும் உண்டாக்குகிறதோ அதுவே பிரம்மமாகும். அதுவே பிராணனாம் ஆற்றல் அன்று, ஜீவான்மாவும் அன்று. எந்த ஒன்று எல்லாம் ஆக்கப்படுத்தினாரோ அதுவே பிரம்மம். ஏனெனில் இங்கு ஆக்குதல் பிரமத்தின் சிருஷ்டியே, ஆக்கப்படுவது உலகமே ஆகும். காணப்பட்ட உலகை கொண்டு காணப்படாத பிரமத்துக்கு உண்மை கூறப்பட்டது. ஆக்கம் தொழிலால் உலகம் படைக்கப்பட்டது. இதனால் உலகத்திற்கு அவனே காரணகர்த்தமாகவும் இல்லான். பிராணனே சீவான்மாவாவோ அல்லது காரணமாகவோ மாட்டார். சொல்லாட்சியின்படி சீவான்மா உயிராற்றலாம். பிராணன் இவைகளின் இயல்புகள் முன்னரே விளக்கப்பட்டுள்ளதால் இந்த உலகை படைத்தவன் பிரம்மமன்று என்று யாராவது கூறினால் அதை பற்றி இங்கே காண்போம். ஆனால் ஜெமினி முனிவரின் கருத்து யாதெனில், சூத்திரத்தில் கூறப்படும் சீவான்மமை பற்றி விளக்கமும் அதை பற்றிய கேள்வியும் பதிலும் சுட்டுவது வேறு ஒரு காரணத்திற்காகவே என்பதாம். சீவான்மாதான் பரமான்மாவையும் வேறானது என்பது ஜெமினி முனிவரின் கொள்கை. அவர் விடுக்கும் வினாக்கள், மனிதன் எங்கனம் இப்படி தூக்கத்தில் ஆழ்ந்துள்ளான், அவன் தன் ஆழ்ந்த தூக்கத்தில் எங்கே இருக்கிறான், எவ்விடமிருந்து அவன் திரும்பவும் தனி விழிப்பு நிலை அடைகிறான், இவ்வளவு நேரம் யாரோடு இருந்தான் என்பது கௌசிக உபநிடத கேள்விகள். இந்த சீவான்மா அல்லது பிற ஏதோ ஒன்று இது சுட்டி காட்டுகின்றது அல்லவா? இதற்கு என்ன பதில் என்றால், அதே உபநிடதம் நமக்கு பதிலை தருகின்றது. அதாவது சீவான்மா தன்னுடைய ஆள் உறக்கத்தில் பரமான்மாவுடன் தற்காலிகமாக கலந்து நிற்கின்றது. இதையே பிரகதாரணி உபநிடத்தில் தெளிவாக சுட்டி காட்டப்படுகின்றது. அதாவது ஜீவான்மா தன்னுடைய ஆள் உறக்கத்தில் விஞ்ஞானமய கோஷத்தில் தங்கிவிடுகின்றது என்பதாம். இது முற்சொன்ன அதுவே ஆகும். இதன் மூலம் சீவான்மா வேறு பரவான்மா வேறு என்று உணரப்படுகிறது என்கிறார் ஜெமினி. இது துவைதம். இதற்கு மேல்நிலையாக அதுவும் இதுவும் ஒன்றே என்றியும் உயர்ந்த நிலை, அதுவும் இதுவும் ஒன்றாகும் நிலை என்பது அத்வைதம். ஓதாரிய துவைதமே அத்வைத ஞானத்தை உண்டுபடும் ஞானமாகும் என்கிறார் தாயுமானவர். இந்த ஜீவான்மாவால் பார்க்கப்படுகிறதாகிய கேள்விப்படுவதாகிய இன்னொரு பிற யாவுமே பிரமமாகும். அதாவது ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ளத்தக்க கருத்துக்களை உணர்தலால் ஜீவான்மாவால் பார்க்கப்படும் கேட்கப்படுவதும் பிறவும் பிரமத்தையே உணர்த்தும். இந்த ஆன்மாதான் தெளிவாக உணரப்பட வேண்டும். இதுக்கு மாசாறு காட்சி எனப்படும் மெய்யுணர்வாகும். இது கேட்கப்பட வேண்டும், சிந்தனை செய்யப்பட வேண்டும், தெளிவுற உணர்ந்து தியானிக்கப்பட வேண்டும். கேட்டலால் ஆழ சிந்தித்ததால் தியானித்ததால் இது நன்கு அறியப்படுகின்றது என்கிறது பிரகதானிய உபநிடதத்தில். இப்பகுதிதான் பிரமத்தையே குறிப்பிடுகின்றது, உணர்த்துகின்றது. சீவான்மாவை அன்று எப்படியெனில் அந்த உபநிடத்தில் இப்பகுதியில் பரப்பிரமத்தையே பற்றியே பேசப்படுகிறது. இதில் மைத்ரேயி கணவனை நோக்கி கேட்கும் கேள்வி, செல்வம் நிறைந்த வளவாழ்வு எனக்கு சாவா நிலையை தருமா என்பதே. அதற்கு வல்கியர் முனிவர் அவளை நோக்கி, பொருட்செல்வமே வளமையாக யஜ்யங்களோ பிறபர எதுவுமே உனக்கு சாவின்மையை நித்திய தத்துவத்தை தராது என்று கூறினார். மைத்திரேயை அவரை நோக்கி, எது எனக்கு சாவா நிலையை அடைவிக்குமோ அது எனக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்க அவர் அவளுக்கு ஆன்ம ஞானத்தை போதிக்கிறார். இறுதியில் அவர் அவளிடம் இந்த ஆன்ம ஞான நெறியை நெடுகை சென்றால் நீ சாவா நிலையாம் நித்திய தத்துவத்தை அடையலாம் என்று சொல்லி முடிக்கிறார். இவ்வகையில் சீவான்மாவை பற்றிய ஆன்ம ஞானத்தால் மட்டுமே யாராலும் சாவா நிலையை அடைந்திட முடியாது. இதை எய்திட பிரமஞானம்தான் இன்று இமையாததாகும். எனவே பிரமம் மட்டும் உணரப்பட வேண்டிய உண்மை பொருளாகும். ஏனெனில் அது ஒன்று மட்டுமே கேட்பதால், கேட்பதின் மூலம் காண்பதால், கண்டுணர்வதால் அறியப்படும் பொருளாகும். இது மட்டுமா? ஆன்மாவை பற்றிய இந்த அறிவை அறிந்துணர்வன் யாவற்றையும் அறிந்தவனாகிறான் என்னுமிடத்து அது பரமான்மாவையே குறிப்பிடுவதாக ஆகுமே ஒழிய பந்த பாசங்களால் பிணிக்கப்பட்ட சிற்றறிவுடைய ஜீவான்மாவை குறிப்பதாகாது என்கிறது. இந்த ஜீவான்மா என்பது உண்மையிலேயே உணரப்பட வேண்டிய உண்மை பொருளாக இருக்குமே. ஆனால் இதுதான் ஒரு குறிப்புணர்த்தி தெரிவிக்கின்ற அடையாளமே ஆகும். இதுவே பிரமத்தை உணர்த்தி நிற்கும் அடையாளம். அதாவது சூத்திரம் போதாபேதத்தை சார்ந்ததாகும். சிலரின் கருத்துப்படி பிரமமும் சீவான்மாவும் காரண தொடர்புடையவனே.
இவை பேதமுடையவை. ஆனால் பேதமற்ற தீயிலிருந்து வெளிப்பட்ட பொறியிலிருந்து வேறுபட்டாலும் அது தீயின் மாறுபட்டதென்று. இதுதான் பேதம், அதாவது அபேதம் என்று. எனவே ஜீவான்மா தான் பிரமத்திலிருந்து மாறுபட்டது அல்லவெனில் இந்த ஜீவான்மா பேதமே பிரமஞானத்தை உணர்த்தும் அல்லவா? இதனை மூலம் அடைந்த அந்த பிரமஞானத்தால் அறிந்த அறிவு பெற்றடைதல் கூடுமல்லவா? அந்த ஜீவான்மாவுக்கும் பிரமத்துக்கும் இடையே உள்ள மாறுபாடற்ற தன்மையால் இதை அறிந்தவன் அதையும் அறியலாமே. இந்த ஒன்றை அறிந்தவன் யாவற்றையும் அறிகிறான் எனும் கருத்துப்படி ஜீவான்மாவை நன்குணர்ந்தவன் பிரமஞானம் கைவரப்பற்று அவன் அதன் மூலம் யாவற்றையும் அறிதல் கூடும் என்று சூத்திரம் கூறுகிறது. இதன் மூலம் தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான் என்றும் சொல் மெய்ப்பிக்கப்பட்டது. உடலில் இருந்து விடுதலையடைந்து வெளிப்பட்டு பிரமத்துடன் அது தானாதால் நிலை ஏற்பட்ட பின்னரே ஜீவான்மாவும் பிரமமும் ஒன்றே என்ற நிலை ஏற்படும். இந்த நிலைக்கு முன்னர் இவ்விரண்டும் பேதம் உண்டு என இது சத்திய பேதமாகும். இந்த ஆச்சாரியா ஜீவான்மாவை எப்படி விவரிக்கிறார் என்றால், இந்த ஆன்மா உடலில் இருந்து விடுதலையடைந்து மேலெழுந்த உடனே அது சுதந்திரமடைந்து விடுகின்றது. அதற்கு தன் தேக உபாதை அறவே கிடையாது. இந்த வேற்றுமையின்மைதான் ஜீவான்மாவின் இயல்பான தன்மை ஜீவான்மாவாகும். அஞ்ஞான அறியாமையுள்ள ஆழ்ந்து கிடந்த போதிலும் அது உடலில் இருந்து விடுதலையடைந்த பின்னர் அது பிரம்மத்தோடு ஒன்றாகிவிடும். இதைத்தான் வேதாந்த சத்தியபேதம் என்று கூறுகின்றது. இதன் மூலம் ஜீவான்மாவும் பிரமத்துக்கும் உள்ள வேற்றுமைதான் உண்மையின் பார்ப்பட்டதே எனப்படும். இந்த பிரமத்தின் விஸ்வ அந்தர்யாம் நிலை என்பது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றி கலந்து நிற்கும் நிலை. இதில் பிரம்மே ஜீவனாக பரவி நிற்கும். பிரமத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதான ஒரு ஜீவான்மா தான் தன் உடலிலிருந்து பந்தபாசங்களில் இருந்து விடுதலை அடைந்த பின்னரும் இணைந்து அபேதமாக அமைவதே கடினம் எனும்போது இந்த முனிவர் காகசுருத்தினார் பரப்பிரமே ஜீவான்மாவாக ஒவ்வொரு ஆன்மாவையும் பரவி நிலை பெற்றுள்ளது என்று நிச்சயமாக நம்புகின்றார். இவை இரண்டும் பேதம் என்பதை அற்றை. ஆனால் இவைகளில் நிலவும் தெளிவான வேறுபாடுகள் யாவும் உபாதிகளால் உண்டானவைகளே ஆகும். இவைகளும் அஞ்ஞானத்தால் உண்டானவைகளே ஆகும். எல்லையற்ற நிலையிலும் நின்று காணும்போது இவை உண்மையின் பார்ப்பட்டவை என்று என்பதை காணலாம். அதோடு பிரமத்தின் ஞானமே பிற எல்லா ஞானத்தையும் நல்கிவிடும் என்றும் கூறப்படுகிறது. இத்துடன் இன்றைய பற்றி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.